பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த காலை வேளையில எல்லா மாம்சமான ஜனங்களுக்கும் கர்த்தர் தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை நோக்கி கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அதே எரேமியா புஸ்தகம் 32 அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று எரேமியா எழுதுகிறார். தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. எரேமியா எழுதுகிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இந்த காலை வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை போல அதிசயங்களை செய்கிற தேவன் யாருமே இல்லை, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது என்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து, ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இன்று காலையிலே நாம் இதுவரையிலும் பெற்றிராத அதிசயங்களை, அற்புதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயமான ஒரு காரியத்தை செய்வார் என்று நாம் விசுவாசித்தால் இன்றைக்கே அந்த அதிசயத்தை காணுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி சீஷர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களால முடியாது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால செய்ய முடியாத காரியத்தை நான் உனக்காக செய்வேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில என் ஆண்டவராகிய கர்த்தர் என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை கூட என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடத்திலும் உங்களை அதிசயங்களை ஆண்டவர் காண செய்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை இதுவரையிலும் உங்களுக்கு வரவேண்டிய சில உயர்வுகள்
தடைபட்டு நிற்கலாம். எவ்வளவோ முயற்சி பண்ணினீர்கள், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் முடியாதவைகளை நான் உனக்காக செய்வேன், என்னால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவரால் எல்லாம் கூடும், எனக்கு இந்த அதிசயத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசித்து கடந்து போகும் பொழுது இன்றைக்கு காலை வேளையில் அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி கணக்கிட முடியாத அதிசயங்களை அவர் இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் இந்த காலை வேளையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். மீகாத் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆகவே நான் உற்சாகமாய் காணப்படுவோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அதிசயங்களை பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரை நாம் துதிக்கும் பொழுது அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று அவருடைய அதிசயமான கிரியைகளை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே பல சூழ்நிலைகளிலே எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் அநேகம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். மனுஷனால முடியாத காரியத்தெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அது உன் வேலை விஷயமா இருக்கலாம், வேலை உயர்வுகளுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில வந்த போராட்டங்களா இருக்கலாம், சரீர பலவீனத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுவரையிலும் கண்ட தோல்விகள் இன்றைக்கு உனக்கு ஜெயமாய் மாறும். இதுவரையிலும் கண்ட சோர்வுகள் இன்றைக்கு முற்றிலும் மாறி இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை உனக்கு கொடுப்பார். ஆகவே இந்த காலை வேளையில என்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கே அந்த அதிசயங்களை நீ அனுபவிப்பாய். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்ட ஆண்டவர், இன்றைக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு பக்தன் சொன்னார். அதே போல யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். அதிசயங்களை செய்கிற தேவன். அதான் யோபு சொன்னார், அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய அதிசயங்களை நாம் ஆராய முடியாது, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவராகிய தேவனை அப்படி விசுவாசித்து உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலை வேளையிலே நீ அதிசயங்களை காண்பாய். ஒவ்வொருவரும் அந்த அதிசயங்களை இன்றைக்கு காணப்போகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் நடந்திராத அதிசயங்கள், அற்புதங்கள் இன்றைக்கு நடக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அதிசயங்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.